ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட்ல 3D ஜியாமெட்ரி லெசன்ல சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எப்படின்னா அந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியே வரும். ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் கன்ஃபியூஸ்டு. இந்த வேரியபிள்ஸை வச்சே வர கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க போலாம். கொஸ்டினை நான் படிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் whose direction cosines are given by the relations AL plus BM plus CN is equal to 0 and FMN plus GNL plus HLM is equal to 0. ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டாங்க. அதனோட டைரக்ஷன் கொசைன்ஸோட ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட், prove that they are perpendicular to each other if f upon a plus g upon b plus h upon c is equal to 0 and parallel if a something some very big thing கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் யூ ட்ரை டு சால்வ் திஸ் டூ ஈக்குவேஷன்ஸ். இதுல இருந்து நம்ம எல் எம் என் இந்த மூணுத்துக்கும் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்தோம்னா நம்ம பெர்பெண்டிகுலரும் பேரலலும் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். நமக்கு தெரியும் ரெண்டு லைன் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கணும் அப்படின்னா அதனோட டிசிஸ் வந்து டாட் ப்ராடக்ட் வந்து ஜீரோவா இருக்கணும். இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட். அதாவது L1 L2 பிளஸ் M1 M2 பிளஸ் N1 N2 மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. இப்படி இருந்ததுன்னா அது வந்து பெர்பெண்டிகுலர் கண்டிஷனு. இப்ப L1, M1, N1, அதே மாதிரி L2, M2, N2 இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருந்தது. அதாவது L1 ஈக்குவல் டு L2, M1 ஈக்குவல் டு M2, N1 ஈக்குவல் டு N2 ஈக்குவலா இருந்தது அப்படின்னு சொன்னா we will be getting the parallel condition. So first நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to solve this two and see what is going to come. So AL plus BM plus CN equal to 0. AL plus CN is equal to 0. We can take N is equal to minus of AL plus BM divided by C அப்படின்னு போட்டுக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட N ஓட வேல்யூ. N is equal to minus AL plus BM as C. Now we are going to substitute this n value in the second equation. So second equation என்ன கொடுத்திருக்காங்க? FMN plus GNL plus HLM equal to 0. You just substitute here. So FM into minus இங்க இருக்கு AL plus BM by C plus G into minus AL plus BM by C into L plus HLM equal to 0. Let us multiply it. Minus FM AL plus minus M square FB by C minus GAL square minus GBML by C plus HLM equal to 0. So let us multiply and take the rearrange it. So இது ரெண்டும் நார்மலா இங்க L வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. L மட்டும் எனக்கு LM எடுத்துக்கோங்க. இங்க வந்து LM இருக்கா, இங்கேயும் வந்து ML இருக்கு. அண்ட் அதே மாதிரி L ஸ்கொயர் இதை விட்டு வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் AGL ஸ்கொயர் மைனஸ் LM காமன் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் we will get AF பிளஸ் BGன்னு வரும். BG மைனஸ் BFM ஸ்கொயர் பிளஸ் சியோட எல்சிஎம் எடுத்தா இங்க HLMCன்னு வரும் ஈக்குவல் டு 0. C வந்து ரைட் சைடு போச்சுன்னா 0ன்னு வந்துடும். Now again you take common. Minus AGL square minus here you can see one LM. So you can write minus LM if I take common AF plus BG minus HC minus BFM square is equal to 0. Now you multiply negative on both sides. You will be getting AGL square plus AF plus BG minus HC into LM plus BF
m ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 வரும். அப்ப எல்லுக்கும் எல் ஸ்கொயர் எல்எம் எம் ஸ்கொயர் அப்படின்னு வருது. we will divide this by m square on both sides. we will divide by m square on both sides. we'll get ag l square by m square plus af plus bg minus hc into l upon m plus bf equal to 0. இதுதான் நம்மளோட quadratic equation வருது. This is a quadratic equation in terms of L by M. Let us assume that L and M, இப்ப நமக்கு என்ன தேவை? L-க்கும் L1, L2, M1, M2 அதுக்கான ரிலேஷன்ஷிப் தேவை. அப்படி வந்ததுன்னா நம்ம வந்து perpendicularity prove பண்ணலாம். So to find out that, let us take let L1 upon M1 and L2 upon M2 be roots of the equation. Roots of the given equation. Now can you tell me what is L1 by M1 into L2 by M2? That is equal to quadratic equation la product of the root, that is equal to C by A. So BF upon AG இல்லையா? So இதில் இருந்து நான் என்ன எடுக்கலாம் அப்படின்னா L1 L2 by M1 M2 can be written as F upon A into B upon G. F upon A into G upon B upon G. So you rearrange it. நமக்கு என்ன வரும் அப்படின்னா L1 L2 by F upon A equal to M1 M2 by இந்த B வந்து டினாமினேட்டர்ல போயிடும். So we will get G upon B. So இதுதான் நமக்கு வந்து ஈக்குவேஷன் வருது. பட் பை சிமெட்ரி ஐ கேன் ஆல்சோ டெல், அந்த இன்னொரு ஈக்குவேஷனையும் நான் என்னோட டேர்ம்ஸ் நான் ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா எகைன் ஐ வில் கெட் த சேம் கைண்ட் ஆஃப் ஈக்குவேஷன். அதை நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. பை சிமெட்ரி அப்படின்னு போட்டு பை சிமெட்ரி வி கேன் டெல் L1 L2 அப்பான் F upon A equal to M1 M2 upon G upon B is equal to N1 N2 upon H upon C அப்படின்னு எழுதலாம் பை சிமெட்ரி. So from here, that is equal to K, let us say. From here, we can say that L1 L2 plus M1 M2 plus N1 N2 is equal to K times F by A plus G by B plus H by C. This should be equal to 0 if the lines are perpendicular. So, அதான் நம்ம conditions, hence the condition is derived for perpendicularity. So இது வந்து 0 இருக்கணும். F upon A plus G upon B plus H upon C should be equal to 0 if the lines are perpendicular. Next, parallel line condition என்ன? Parallel lineக்கு இது எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். L1 upon M1 should be equal to L2 upon M2. அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட டிஸ்கிரிமினன்ட் வந்து 0வா இருக்கணும். அப்ப இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வந்து நான் மறுபடியும் இங்க எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதனோட டிஸ்கிரிமினன்ட் மஸ்ட் பி ஈக்குவல் டு discriminant, that is b square minus 4ac must be equal to 0 for equal roots. So இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா af plus bg minus hc the whole square minus 4 into ag into bf is equal to 0. இப்படி இருந்ததுன்னா this is the condition for the parallel condition. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி a square f square plus b square g square and then plus h square c square minus 2 into af bg plus b minus bg hc minus af hc minus 4 ag bf equal to 0. We'll get a square f square plus b square g square plus h square c square minus 2bcgh minus 2cahf minus 2abfg is equal to 0, which is the required condition. அதே மாதிரி மாடல்ல இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். straight lines whose direction cosines are given by the equations கொடுத்திருக்காங்க, and then we need to prove that they are perpendicular if this condition and parallel if this condition. So perpendicular na என்ன condition? L1 L2 plus M1 M2 plus N1 N2 should be is equal to 0. இது ஒரு perpendicularity condition. And L1 equal to L2, M1 equal to M2 and N1 equal to N2 அப்படிங்கிறது parallel condition. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இதில் இருந்து we will be taking any one variable and substituting that in this equation. அப்ப நமக்கு வந்து ஒரு quadratic equationலாம் வரும்.
அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஈக்குவலா இருந்ததுன்னா அந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியை வச்சு நம்ம இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணிடலாம், பேரலல் கண்டிஷனை. அண்ட் அதே மாதிரி வி கேன் ப்ரூவ் பெர்பெண்டிகுலாரிட்டி பை டேக்கிங் த L1 L2 த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல போட்டோம்னா இந்த கண்டிஷனும் வந்துடும். ஸோ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐ வில் பி டேக்கிங் AL plus BM plus CN is equal to 0. L can be written as minus of BM plus CN divided by A. So substituting the L value in the second equation, that is UL square plus VM square plus WN square is equal to 0. Let us substitute it here. U into இது ஹோல் ஸ்கொயர் ஆகிறதுனால இந்த நெகட்டிவ் வந்து டைரக்டா ஹோல் ஸ்கொயர் ஆகும். ஸோ BM plus CN divided by A the whole square plus VM square plus WN square equal to 0. So next இதை ஃபுல்லா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா U into B square M square plus C square N square plus 2BMCN divided by A square plus VM square plus WN square is equal to 0. ஸோ எல்லாம் எல்சிஎம் எடுத்து நம்ம குரூப் பண்ண போறோம், மல்டிப்ளை இட். ஸோ திஸ் வில் பிகம் UB ஸ்கொயர் M ஸ்கொயர் பிளஸ் UC ஸ்கொயர் N ஸ்கொயர் பிளஸ் 2BCUMN பிளஸ் A ஸ்கொயர் VM ஸ்கொயர் பிளஸ் WA ஸ்கொயர் N ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. A ஸ்கொயர் கோஸ் தட் சைட், இட் வில் பிகம் 0. கிளியர்லி நம்ம பார்க்கலாம் இங்க என்னென்ன குரூப் பண்ணலான்ட்டு. M ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் M ஸ்கொயர் இருக்கு, N ஸ்கொயர் இருக்கு, N ஸ்கொயர் இருக்கு, அதே மாதிரி MN இருக்கு. ஸோ நம்ம குரூப் பண்ணலாம். M ஸ்கொயரை மட்டும் குரூப் பண்ணுங்க. ஸோ M ஸ்கொயர் இன்டூ B ஸ்கொயர் U பிளஸ் A ஸ்கொயர் V. நெக்ஸ்ட் 2BCU MN பிளஸ் N ஸ்கொயரை வந்து நம்ம காமன் எடுத்துக்கலாம். N ஸ்கொயர் காமன் எடுத்தோம்னா A ஸ்கொயர் W பிளஸ் C ஸ்கொயர் U இன்டூ N ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் நம்ம இதை டிவைட் பை N ஸ்கொயர் பண்றோம் ஆன் போத் சைட்ஸ். டிவைட் பை N ஸ்கொயர் பண்ணோம்னா யூ வில் கெட் B ஸ்கொயர் U பிளஸ் A ஸ்கொயர் V இன்டூ M ஸ்கொயர் பை N ஸ்கொயர் பிளஸ் 2BCU M by N பிளஸ் A ஸ்கொயர் W C ஸ்கொயர் U ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து நம்மளோட ரிக்வயர்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வரும்? M1 by N1 into M2 by N2 can be written as C by A, that is this upon this A square W plus C square U divided by B square U plus A square V. So இதை நம்ம rearrange பண்ணோம் அப்படின்னா when we rearrange it we will get M1 M2 divided by A square W plus C square U equal to N1 N2 divided by B square U plus A square V. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? பை சிமெட்ரி நம்ம என்ன எழுதிக்கலாம்? L1 L2 divided by B square W plus C square V equal to M1 M2 by A square W plus C square U equal to N1 N2 by B square U plus A square V equal to some K. Now நம்ம perpendicularity condition க்கு L1 L2 plus M1 M2 plus N1 N2 should be equal to 0. So அதெல்லாம் பண்ணோம்னா so K into B square W plus C square V plus ஃபுல்லா காமன் எடுத்துட்டா A square W plus C square U plus B square U plus A square V equal to 0. So this is equal to 0. But final equation எப்படி கொடுத்திருக்கான क्वेश्चन பாத்தீங்கன்னா தெரியும். A ஸ்கொயரை காமன் எடுத்து கொடுத்திருப்பாங்க. A ஸ்கொயர் B ஸ்கொயரை காமன் எடுத்து கொடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம கிளியரா பாருங்க, இங்க A ஸ்கொயர் இருக்கு, இங்க A ஸ்கொயர் இருக்கு. நம்ம காமன் எடுக்கலாமா? சோ காமன் எடுத்தோம்னா A ஸ்கொயர் இன்டூ W பிளஸ் V பிளஸ் B ஸ்கொயர் இன்டூ W பிளஸ் U பிளஸ் C ஸ்கொயர் இன்டூ V பிளஸ் U ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்மளோட ரிக்வயர்டு கண்டிஷன். நெக்ஸ்ட் பேரலல் கண்டிஷனுக்கு
இந்த ஈக்குவேஷனோட டிஸ்கிரிமினன்ட் வந்து ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. ஸோ 2bcu த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 into b square u plus a square v into a square w plus c square u equal to 0. இதை ரைட் சைடு கொண்டு போனா 4b square c square u square equal to 4 into b square u plus a square v into a square w plus c square u. So 4 cancel. If we simplify this, if we multiply and simplify this, we will clearly get a square upon u plus b square upon v plus c square upon w is equal to 0. You can write like this. இந்த வீடியோல நம்ம வேரியபிள்ஸ் ரிலேட்டட் சம்ஸ் எப்படி பண்றது 3D ஜியோமெட்ரிலங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஈஸி எக்ஸாம் அகாடமி சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. பாய்.